ஹலோ கைஸ், குட் மார்னிங். சென்னா மசாலா செய்யறதுக்காக ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்ச சென்னாவை 2 டைம் வாஷ் பண்ணி குக்கரில் 4 விசில் கொடுத்தாச்சு. சரி, சென்னா மசாலா பர்ஃபெக்டாக சோள பட்டூரா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மைதா மாவு 2 கப்பு, அதுக்கு தேவையான உப்பு, நெக்ஸ்ட்டு சுகர் கொஞ்சம், 2 கப் மைதா மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேர்ட் போட்டு நல்லா பிசைஞ்சணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட் அப்புறமா தண்ணியை லைட்டாக விட்டாக ஆட் பண்ணி ஓவர் மைதா மாவு இல்லையா, ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு போயிடக்கூடாது. கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் இதுவாகவே பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு அதை சைட் பை சைட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த சென்னா வெந்துட்டு இருக்கோம்லவா, அது வேக வச்சுருந்தேன். குக்கர் விசில் வந்த பிறகு அதையும் சைடில் வச்சுட்டு இந்த மாவுக்கு ரெஸ்டிங் டைம் ஒரு 10-15 நிமிஷம் தான் தர வேண்டியது வரும். ஸோ அதில் சின்ன மசாலா தேவையான எல்லா பொருளும் அரைச்சிடலான்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, இதில் ஸ்பெஷல் வந்து ஒரு சின்ன அளவுக்கு வேர்க்கடலை போட்டு, எல்லாம் தனித்தனியாலாம் போட வேணாம், இல்லை தேவையில்லை, எல்லாம் ஒன்றா போட்டு ஜஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி எடுத்துடணும். சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்டியாக சும்மா நச்சுன்னு இருக்கும். இது ஸ்பெஷலாக சென்னா மசாலா, அது நான் கடையில் யூஸ் பண்ணுற சென்னா மசாலாவே யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி எந்த மசாலா வெறும் அரைக்கிறது தான். இந்த வேர்க்கடலை போட்டால் இன்னும் நச்சுன்னு இருக்கும். வதக்கம் தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு தாளிப்பு என்னென்னா, ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட சென்னா மசாலா ப்ளஸ் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் போட்டு, மசாலா கரிஞ்சிடக்கூடாது அல்லவா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விடணும். கலரி விட்ட பிறகு எண்ணெய் திரிஞ்சு வந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடணும். அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சம் இதாக இருக்கும்போது கொஞ்சம் டைல்யூட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இதில் பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. ஏன்னா மசாலாவும் எண்ணெயில் நல்லா குக் ஆகிடுச்சு, ஆல்ரெடி வதக்கி அரைச்சது தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்புறமா வேக வச்ச சென்னா எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டில் ஒரு 1.5 கைப்பிடி சென்னா மட்டும் நசுக்கி போட்டு, தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நம்ம சென்னா வேக வச்சோம்லவா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கினா இன்னும் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா சென்னா வேக வைக்கும் போது நான் உப்பு போட்டிருப்பேன், இங்கேயும் உப்பு போடணுன்றதால லிட்டில் பிட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போடலாம். இதுக்கு மேலே இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் சென்னா ஊற வச்சு தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவி லைட்டாக ஒரு கொதி வந்து போயிருக்குன்னா சூப்பராக கம. இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யோ இல்லை பட்டரோ போட்டால் இன்னும் சூப்பராக டாப் பிஞ்சில் இருக்கும். சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சரி, அதுக்கேற்ற மாதிரி பூரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம 1/2 hour ஆயிடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் இருந்தாவே போதும். நான் 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதை எடுத்து ஒரு கீழே போட்டு நல்லா ஸ்மூத் டோவாக நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு ரவுண்ட் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 பூரி சுடலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் ஃபஸ்ட்டு ஒரு அழுத்தம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஓவராக மாவு டஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மைதா மாவு மட்டும் மேலே கீழே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு ரெகுலராக போடுற மாதிரி என்னென்னா எடுத்து திருப்பி போட்டோம்னா ஷேப்ஸ் சூப்பராக வரும். எடுத்து நெக்ஸ்ட் திருப்பி போட்டோம்னா சூப்பர் ஷேப் வரும். மாவு வட்டில் பாருங்கள், அது மாதிரி கொஞ்சம் திக்காகவே போட்டாவே சூப்பராக வரும். சுட சுட சாப்பிட்டோம்னா இன்னும் செம்மையாக இருக்குங்க. நம்ம வீட்டில் சின்ன பாத்திரத்தில் நம்ம இது பொரிச்சு எடுக்கிறதுனால சைஸ் நான் சின்னதாகவே மீடியமாக போட்டிருக்கேன். இதே ஹோட்டல் சைட்லாம் பண்ணும்போது ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. ஸோ நான் வீட்டிலன்றதால சின்னதாக போட்டிருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஈவனாக இது மாதிரி கையில் போட்டு பண்ணோம்னா சைஸ் திக்னஸ் வந்து வேரி இருக்கும் நம்ம மாவு உருட்டும் போது. ஸோ அந்த திக்னஸ் ஈவன் ஆகிறதுக்கு இது மாதிரி கையில் போட்டுட்ட பிறகு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஃபுல் ஆயில் இருக்கும்போது எண்ணெயை பூரி போட்டோம்னா முடிஞ்சிச்சுங்க. லைட்டாக அழுத்தி விட்டணும், நடுவில் மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டால் பூரி நல்லா புசுன்னு புரண்டு வரணும், பொங்கி வரும். ஏன்னா அதில் போட்டிருக்க ரவை ப்ளஸ் அந்த தயிர் எல்லாம் சேர்ந்து செம்மையாக கம்ம சூப்பராக வருங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கையில் போட்டு தட்டினா அது ஈவன் ஷேப் வரும். ஒரு இடத்துல குண்டாக இல்லாமல் ஒரு சேம் திக்னஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ கையில் மட்டும் ஒரு பூரிக்கும் அது மாதிரி தட்டிட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருந்தாலும் கீழே விழுந்துடும், அந்த கருப்பால் ஆகாது. ரொம்ப ப்ரௌனிஷாக ஆக்காமல் லைட்டாகவே எடுத்துக்கணும். அதே மாதிரி இதோட அந்த புஃப்னு வர இதுவும் ரொம்ப நேரம்லாம் இருக்கும், சட்டுன்னெலாம் போகாது. பூரி மாதிரி கொஞ்சம் அமுத்துலாம் போயிடாது, கொஞ்சம் டைம் ஆனாலும்
நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு உப்பி இருக்கும். பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும்னு தோணுங்க கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும். எண்ணெயில் போட்டு மட்டும் லைட்டாக அழுத்தி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆனாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த சன்னா மசாலா ஒரு 3 பூரி எடுத்து வச்சுட்டு, சன்னா மசாலா ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு, நடுவில் ஓட்டை போட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சூட சூட சாப்பிட்டா இன்னும் அமேசிங்காக இருந்தது. 3லாம் நம்ம சைஸ்க்கு பத்தாது, எக்ஸ்ட்ரா வச்சு தான் சாப்பிடுவோம். உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சோலே பட்டூரி மாதிரி நார்த் இந்தியன் டிஷ் இல்லாமல் நம்ம சைடு கொஞ்சம் சவுத் இந்தியன் கலந்த மசாலா கலந்து சேம் பன்னீர் பட்டர் மசாலாமா ட்ரை பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.